வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில ஒரு துறவி இருந்தாருங்களா. அவர் பிரசங்கம் செய்யறதுக்கு போனாருங்களாம். அப்போ அவரை அழைச்சிட்டு போனவர் ஒரு குதிரைக்காரனா. அந்த குதிரைக்காரன் போற வழியிலேயே அடைமழைங்களாம். பிரசங்கம் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாருங்களாம். அந்த இடத்துல யாருமே காணோமா. இந்த அடைமழை காரணமா ஒருத்தர் கூட இல்லையா. கடைசியா என்ன பண்ணாராம், வெளியே இருந்த குதிரைக்காரனை உள்ள கூப்பிட்டாருங்களாம். உள்ள கூப்பிட்டவன குதிரைக்காரங்கிட்ட பேசினாருங்களாம். ஒருத்தர் கூட வரலையேப்பா இந்த அடைமழையில, இப்ப நான் என்ன செய்யறது, யாருக்கு பிரசங்கம் பண்றது அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குதிரைக்காரர் இந்த முனிவர் கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்களாம். ஐயா, நான் ஒரு சாதாரண குதிரைக்காரன் தான். இந்த குதிரைகளுக்கு தீனி போடுறதுக்கு புல்லுக்கட்டை எடுத்துட்டு போவேன். அப்போ அந்த இடத்துல 10 குதிரைகள் இருக்கும். நான் எடுத்துக்கிட்டு போறதுக்கு முன்னாடி அதுல இருந்த 9 குதிரையும் மேய போயிடும். அப்போ ஒரே ஒரு குதிரை தான் இருக்கும். ஒரு குதிரை தான் இருக்குன்ட்டு நான் புல்லுக்கட்டை போடாம வரமாட்டேன், அதுக்கு புல்லுக்கட்டை போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே இந்த முனிவருக்கு சப்புன்னு அரைஞ்சமா இருந்துச்சா. சரி, யாருமே இல்லைன்னா என்ன, இவன் இருக்கிறான் இல்லையா, இவனை வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சாருங்க. வாழ்க்கையின் தத்துவம்னா என்ன, புண்ணியம் பாவம்னா என்ன, சொர்க்கம் நரகம்னா என்ன, நம்ம ஜாதகப்படி எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை மாறும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அந்த பிரசங்கத்துல சொன்னாருங்களாம். பிரசங்கம் ஒரு வழியா முடிஞ்சதுங்களாம். குதிரைக்காரனை கூப்பிட்டு கேட்டாருங்களாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. உடனே இந்த குதிரைக்காரர் என்ன சொன்னார்னா, அப்பவும் இதே விஷயத்தான் சொன்னாராம். ஐயா, நான் ஒரு சாதாரண குதிரைக்காரன். நான் புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஒத்த குதிரைக்கு போட்டேன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப 10 குதிரையோட புல்லுக்கட்டை நான் போடல, ஒத்த குதிரை என்ன சாப்பிடுமோ அந்த புல்லுக்கட்டை மட்டும்தான் போட்டேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இத கேட்ட துறவிக்கு மறுபடியும் சப்புன்னு அரங்கமா இருந்துச்சான். அதாவது குதிரைக்காரருக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை பிரசங்கத்துல சொன்னா பரவாயில்ல, என்னென்னத்தையோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னா அவரால் புரிஞ்சுக்க முடியுங்களா? இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தனக்கு எல்லாம் தெரியும்ட்டு எல்லா அறிவுரையும் ஒருத்தர்கிட்ட திணிக்க கூடாது. நம்ம சொல்ற அறிவுரைகளோ நம்ம சொல்ற விஷயங்களையோ மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்லணும். அப்படி உலகத்துக்கே புரியுற விஷயங்களை ஒருத்தர்கிட்ட நம்ம புரிய வைக்க முடியுங்களா? அது சாத்தியமா? இந்த மாதிரி புரிய வைக்க முயற்சி பண்ணா இந்த குதிரைக்காரர் கதையா தாங்க ஆகும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.